வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு பாசிட்டிவான பதிவு தாங்க பார்க்க போறோம். வருகிற 6/2/2025 வியாழக்கிழமை உத்தராயண குபேர கிருத்திகைங்க. 6ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்குமே ஒரே ஒரு அகல் விளக்கு ஏற்றுறது மூலமா நம்மளுக்கு எண்ணற்ற செல்வங்களை எல்லாமே வாரி கொடுப்பாருங்க எம்பெருமான் முருகப்பெருமான். அது மட்டும் இல்லாம பணம் தாறுமாறா சேரும், செல்வம் இஷ்டத்துக்கு சேருங்க. சரி, அப்படி என்ன தீபம் ஏற்றணும், அதை எப்படி ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்னைக்கு இந்த உத்தராயண குபேர கிருத்திகை பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை வருதுங்க. இந்த வியாழக்கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குபேர பகவானுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நாளுங்க. மட்டும் இல்லாமல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நவமி திதி இருக்குதுங்க. 6ஆம் நாள் இந்த விளக்கு போட்டு 6ஆம் நாள் முடிக்கிற நாள் பார்த்தீங்கன்னா 11/2/2025 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வருதுங்க. செவ்வாய்க்கிழமை மட்டும் இல்லாமல் தைப்பூசம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சது எம்பெருமான் முருகப்பெருமானுடைய மிக முக்கியமான ஒரு விழாவில் ஒன்று தைப்பூச விழாங்க. அன்னைக்கு தான் நம்ம 6வது நாள் தான் தைப்பூச விழாவும் வருதுங்க. இந்த வியாழக்கிழமையோட அதிபதி பார்த்தீங்கன்னா குரு பகவான். அவருக்கே அதிபதியாக இருக்கக்கூடியவர் எம்பெருமான் முருகப்பெருமானுங்க. இந்த விளக்கு போட்டு முடிக்கிற கிழமை பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வருது. அப்போது செவ்வாய்க்கிழமைக்கு யார் அதிபதி? செவ்வாய் பகவான். அதுவும் முருகன் தான் பார்த்துக்கோங்க. அப்போ எத்தனை சிறப்புகள் இருக்குது பாருங்க முருகன் பெருமானுக்கு. அப்போ எவ்வளோ சக்தி மிக்க ஒரு நாள்னா பார்த்துக்கோங்களேன். அந்த நாளை வந்துட்டு யாருமே அவருக்கு தவறவே விட்டுறாதீங்க. அந்த நாள் அவ்வளோ சக்தி வாய்ந்த கிரக சேர்க்கைகளும் சரி, முருகனுக்கு இவ்வளோ சிறப்புகள் வாய்ந்த அந்த நாள் பார்த்தீங்கன்னா யாருமே தவற விட்டுறாதீங்க. இந்த ஒரு பொன்னான ஒரு நாளில் வந்துட்டு நம்ம வந்துட்டு பரிகாரங்கள் பண்ணும்போது அதுக்கு எத்தனை பலன்கள் கிடைக்கும்னு நீங்களே கணிச்சுக்கோங்க. இது நான் சொல்லி தெரிய வேண்டியது கிடையாதுங்க. இவ்வளோ கிரக சேர்க்கைகளாக இருக்குது. இன்றைய நாள் வந்துட்டு எதெல்லாம் உகந்த நாள்னு நானே சொல்கிறேன். அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோங்க. 6ஆம் தேதி ராகு காலம் பார்த்தீங்கன்னா 1:30 3 மணி வரைக்கும் இருக்குதுங்க. அதுவே யமகண்டம்னு பார்த்தீங்கன்னா காலை 6 மணிலேருந்து 7:30 வரைக்கும் யமகண்ட நேரங்க. 6ஆம் தேதி அதிகாலையில் 3:20 இருந்து நவமி தொடங்குதுங்க. கிருத்திகை எப்போ தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி நாள் 5ஆம் தேதியே வந்துட்டு தொடங்கிறதுங்க. 5ஆம் தேதி நைட்டு 11:18 இருந்து தொடங்கி 6ஆம் தேதி நைட்டு 9:53 வரைக்குமே வந்துட்டு கிருத்திகை இருக்குதுங்க. ஆக மொத்தத்தில் வியாழக்கிழமையில குருவுக்கு உகந்த நாள், அப்புறம் பார்த்தீங்கன்னா நவமியால் வந்துட்டு பெருமாளுக்கு உகந்த நாள் ஆகுது. அதனால குருவுக்கெல்லாம் குருவான எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு இந்த நாளில் தான் நம்ம தீபம் ஏற்ற போகிறோங்க. சரி, இந்த விளக்கு எத்தனை மணிக்கு ஏற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாயங்காலம் பார்த்தீங்கன்னா 5:30 மணிக்கு மேலே ஏற்றலாங்க. இந்த விளக்கு ஏற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9 மணி வரைக்குமே கட்டாயம் எரியணுங்க. ஏன் அப்படின்னா நம்ம இந்த ஓரைகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த குரு ஓரை சுக்கிர ஓரை அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதனால வந்துட்டு 9 மணி வரைக்குமே அந்த விளக்கு எரிஞ்சே ஆகணுங்க. நீங்கள் ஆள் இல்லை அகல் விளக்கு கொஞ்சம் பெருசாக வாங்கிக்கோங்க. அப்படி இல்லாட்டி கொஞ்சமாக வந்துட்டு எண்ணெயோ அல்லது நெய்யோ விட்டு ஏற்றிட்டே வாங்க. 9 மணி வரைக்குமே எரியட்டும் அந்த விளக்கு. அதே போல் குளிர வைக்கிறது நம்மளா தான் குளிர வைக்கணும். விளக்கு வந்துட்டு தானாக அணையக்கூடாதுங்க. எக்காரணத்தை கொண்டும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த விளக்கு ஏற்றத்துக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படுதுன்னு பார்த்துடலாங்க. ஒரு அகல் விளக்கு புதுசாக இருக்கும் பட்சத்தில் ரொம்ப சிறப்புங்க. ஒரு அகல் விளக்கு, ₹1 நாணயம், ஒரு விரலி மஞ்சள், ஒரே ஒரு ஏலக்காய்ங்க. கூடவே ஒரு கைப்பிடி போல் வந்துட்டு துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. இவ்வளோதாங்க நமக்கு தேவையான பொருட்கள். இந்த துவரம் பருப்பு அப்படிங்கும்போது செவ்வாய் பகவானுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த பொருளுங்க. அப்போது செவ்வாய் பகவானுக்கு உகந்த பொருள் அப்படின்னா அவருக்கே வந்துட்டு குரு யாரு? முருகனுக்கு தானே. அதனால் முருகனுக்கு இதை வந்துட்டு படைக்கும் போது ரொம்ப ரொம்ப சக்தி கிடைக்குங்க. சரி, இந்த விளக்கை வந்துட்டு எப்படி ஏற்றலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. ஒரு டேபிள் வச்சுக்கோங்க, அல்லது வந்துட்டு ஒரு சின்ன மனை முக்காலி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இருந்தாலும் சரிதான். இல்லை பூஜை அறையிலேயே உங்களுக்கு இடம் இருக்குது, ஸ்பேஸ் நிறையா இருக்குது அப்படின்னாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. முருகனுடைய படம் மேலே இருக்குது அப்படின்னா அவரை வந்துட்டு அந்த படத்தை வந்துட்டு கீழே கழட்டி வச்சுருங்க. முருகனுடைய படத்தை வந்துட்டு சுத்தமாக தொடச்சி பட்டை போட்டு திருநீர், சந்தனம், குங்குமம் எல்லாமே இட்டு அவருக்கு வந்துட்டு செவ்வரளி மாலை சாற்றி, அல்லது வந்துட்டு சிகப்பு கலரில் மலர்கள் கிடைச்சாலும் ஓகே, அல்லது வந்துட்டு மஞ்சள் கலர் மலர்கள் கிடைச்சாலும் ஓகேங்க. இந்த 2 மலர்கள் கிடைச்சாலுமே சிறப்பு தான். உங்களுக்கு இது 2மே கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு எந்த மலர்கள் கிடைச்சாலுமே அதை அவருக்கு சாத்திருங்க. அவருக்கு நெய்வேத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே சொல்கிறதாங்க, நீங்கள் பொட்டுக்கடலையும் கரும்பு சர்க்கரையும் வச்சால் கூட அவரே ஏற்றுக்குவார்.
அப்படி இல்லைங்க என்னால் நல்லாவே சிறப்பாக பண்ண முடியும்னா நீங்கள் சக்கரை பொங்கல் பாயாசம், பால் பாயாசம், பருப்பு பாயாசம் இந்த மாதிரிகள்லாம் வச்சுட்டு அவரை வழிபடலாங்க. அப்படியும் இல்லைன்னா ஒரே ஒரு டம்ளர் பால், அதில் வந்துட்டு கொஞ்சமாக வெல்லமோ கரும்பு சர்க்கரையோ சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு 4 கற்கண்டுகளை மட்டும் போட்டுருங்க. இதுவே அவருக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நைவேத்தியமுங்க. தலவாழை இலை தான் வேணும் அப்படிங்கிறதால இல்லை, சின்ன ஒரு இலை கிடைச்சாலுமே ஓகே, வாழை இலை. அப்படி இல்லை அப்படின்னா சில்வர் தட்டு எடுக்காதீங்க, எவர் சில்வர் யூஸ் பண்ணாதீங்க, பிளாஸ்டிக்லேயும் யூஸ் பண்ணாதீங்க. கண்ணாடி, பீங்கான் இந்த மாதிரி பித்தளை, வெள்ளி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த தட்டு எடுத்துக்கோங்க. அதில் முதல்ல வந்துட்டு துவரம் பருப்பை போடுங்க. துவரம் பருப்பை முதல்ல போட்டு பரப்பி விட்டு அதில் வந்துட்டு விரலி மஞ்சள் ஒன்று வச்சு, ஏலக்காயும் வச்சு, ₹1 நாணயம் அல்லது வந்துட்டு ஒரு ₹10 நாணயம், ₹5 நாணயம் இந்த மாதிரி கிடைச்சாலுமே ஏதோ ஒரு நாணயம் வச்சுருங்க. அதுக்கு மேலே வந்துட்டு அகல் விளக்கு, நம்ம வாங்கிட்டு வந்துடக்கூடிய புதுசான அகல் விளக்கில் 3 இடத்துல சந்தனம் குங்குமம் வச்சு கழுவி தொடச்சி 3 இடத்துல சந்தனம் குங்குமம் வச்சு திரி போட்டு, நெய் உங்களால் வாங்க முடியும் அப்படின்னா சுத்தமான பசும் நெய் வாங்குங்க. அப்படி என்னால் நெய்யெல்லாம் வாங்க முடியாதுன்னா நல்ல நெய்யை வாங்கிக்கோங்க. இந்த நல்ல நெய்யை ரொம்ப ரொம்ப சிறப்பு தாங்க. நல்ல நெய்யோ வந்துட்டு அதில் விட்டு தீபம் ஏற்றிடுங்க. நெய் விட்டோ அல்லது வந்துட்டு நல்லெண்ணெய் விட்டோ தீபம் ஏற்றிடுங்க. இந்த துவரம் பருப்பும் நாணயமும் சேரும் போது மகாலட்சுமி தாயாருடைய அத்தனை சிறப்புகளுமே நம்ம வீட்டில் நிறைஞ்சிருக்கோங்க. நைவேத்தியம் எல்லாமே படைச்சிட்டு இந்த நம்ம சொல்லக்கூடிய இந்த பொருட்களையும் வச்சு அதன் மேலே நீங்கள் இல்லை வந்துட்டு நீங்கள் எப்பவும் போல் வந்துட்டு நீங்கள் எப்படியெல்லாம் எங்கெல்லாம் விளக்கு வைப்பீங்களோ அங்கெல்லாம் வந்துட்டு முதல்ல தீபம் ஏற்றிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம சொல்லக்கூடிய இந்த தீபத்தையும் ஏற்றுங்க. அதில் ஒன்றுமே பிரச்சனைகள் எதுவுமே இல்லைங்க. அதனால் தாராளமாக நீங்கள் ஏற்றலாம். சுவாமிக்கு தீப தூப ஆராதனைகள் காட்டி மனதார அவரை வேண்டிக்கோங்க. நீங்க என்ன கோரிக்கைகள், என்ன வேண்டுதல்கள் வச்சிருக்கிறீங்களோ அவர்கிட்ட வந்துட்டு அந்த வேண்டுதல்களையும் கோரிக்கைகளையும் மனதார கொட்டி அவர்கிட்ட வந்துட்டு சமர்ப்பிச்சு வேண்டிக்கோங்க. சரி, இந்த விளக்கு ஏற்றினதுக்கப்புறம் நம்ம ஒரு மந்திரம் சொல்லணுங்க. அந்த மந்திரம் பார்த்தீங்கன்னா சஸ்திரபந்தம் மந்திரங்க. சஸ்திரபந்தத்தை வந்துட்டு நீங்கள் சொல்லலாங்க. அது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு இதுங்க. சஸ்திரபந்தத்தை வந்துட்டு கட்டாயம் நீங்கள் 2 முறை 3 முறை கூட உச்சரிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எத்தனை முறை உச்சரிக்கணும்னு இருக்கோ அத்தனை முறை முடிஞ்சால் உச்சரிக்கலாமுங்க. ஒரு தடவை கூட நீங்கள் சொல்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு தான். இந்த டேபிளோ ஏதோ ஒன்று களியை வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்துட்டு நட்சத்திர வடிவில் கோலம் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்துட்டு இந்த தீபத்தை வைங்க. தொழில நஷ்டமாக இருக்குது, இல்லை வந்துட்டு வேறு ஏதாவது பிரச்சனைகளை சிக்கி தவிச்சிருக்கீங்க அப்படின்னாலுமே இந்த ஒரு 6 நாட்கள் இந்த ஒரே ஒரு அகல் விளக்கு ஏற்றது மூலமாக உங்களுக்கு வந்துட்டு அந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபடக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பாருங்க எம்பெருமான் முருகப்பெருமான். நிச்சயமாக அதில் வெற்றி கிடைச்சே தீருங்க. இந்த சஸ்திரபந்தம் படித்தவங்களுக்கு தெரியுங்க. அதில் பார்த்தீங்கன்னா முருகனுக்கும் பெருமாளுக்கும் ஒரு சம்பந்தம், ஒரு பிணைப்பு இருக்கும். பெருமாளுக்கே கடவுள் யாரு அப்படின்னு கேட்டால் முருகன் தான் அப்படின்னு இந்த சஸ்திரபந்தத்தில் வந்துட்டு குறிப்பிட்டிருக்காங்க பாம்பன் சுவாமிகள். சஸ்திரபந்தம் படிக்கும்போது கனவுலையாகட்டும் கற்பனையிலேயாகட்டும் எம்பெருமான் முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா அத்தனை ஒரு அழகாக தங்கத்துக்கும் மேலே வந்துட்டு தகன்னு ஜொலிப்பாருங்க. அவ்வளோ அழகான ஒரு உருவமாக நம்மளுக்கு காட்சி கொடுப்பாருங்க. இந்த சஸ்திரபந்தம் படிக்கிறவங்களுக்கு நல்லாவே அதை வந்துட்டு உணர்ந்திருப்பாங்க. என் மனதில் நிறைந்துள்ள தேவையில்லாதவைகளையும் பெரிய ஆணவங்கள் பந்தங்கள் இது எல்லாமே ஒழிய ஞானமும் புகழும் தரக்கூடிய பரமான்மாவே வந்தருள்க எழுந்தருள்க, உன்னுடைய திருவடிகளாகிய செல்வத்தை எனக்கு தந்தருள்வாயாக அப்படின்னு பாம்பன் சுவாமிகள் வந்துட்டு இந்த சஸ்திரபந்தத்தில் வந்துட்டு பாடியிருக்காங்க. 11ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தைப்பூசம். அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா 7:31 வரைக்குமே பூச நட்சத்திரம் இருக்குதுங்க. பௌர்ணமி பார்த்தீங்கன்னா 7:50 வரைக்கும் பௌர்ணமி இருக்குதுங்க. அப்போ நிறைஞ்ச பௌர்ணமி, பூச நட்சத்திரம் வேற, செவ்வாய்க்கிழமை வேற, இப்படி கிரகங்களுடைய சேர்க்கை வந்துட்டு அன்னைக்கும் அதிகமாக இருக்குதுங்க. அதனால இந்த நாள் வந்துட்டு மிக மிக ஒரு சக்தி வாய்ந்த நாளாக கருதப்படுது. இவ்வளோ மகத்துவம் வாய்ந்த நாளாக இருக்கிறதுனால முருகப்பெருமானுடைய அத்தனை ஆசிகளும் அருளாசிகளும் நம்மளுக்கு நிறையவே கிடைக்குங்க. இப்போ நம்ம 6ஆம் நாள் பார்த்தீங்கன்னா நம்ம வச்சிருக்கக்கூடிய அந்த துவரம் பருப்பு இந்த இதெல்லாம் வச்சிருக்கோம் இல்லையா, அந்த பொருட்கள் எல்லாம் வந்துட்டு விரலி மஞ்சள், ஏலக்காய், நாணயம் இதெல்லாம் எடுத்துக்கோங்க. எடுத்து அதை ஒரு மஞ்சள் துணியில் வந்துட்டு மூட்டையாக கட்டிடுங்க. கட்டினதுக்கப்புறம் அதை வந்துட்டு பீரோவில் வைக்கலாம் அல்லது உங்களுடைய மணி பர்ஸில் வச்சுக்கலாம். அப்படின்னு இல்லாட்ட பேக்கில், ஹேண்ட் பேக்கில் வச்சுக்கலாம். எந்த இடத்துல ராசியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கோங்க. துவரம் பருப்பை பார்த்தீங்கன்னா அது கூட கொஞ்சமாக அரிசி போட்டு வேக வச்சு
பறவைகளுக்கு தானமாக கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. எக்காரணத்தை கொண்டும் கால் மிதிப்படக்கூடிய இடத்துங்களை தூர போட்டுறாதீங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உபயோகமாக இருக்கும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்துட்டு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்ல நல்ல பதிவுகள் எல்லாமே உங்களுக்காக வருங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே நிறைய தண்ணி குடிங்க. தண்ணி குடிக்கிறது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அடுத்து ஒரு பாசிட்டிவான பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.